அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். இன்று 6ஆம் திருமுறையில் அன்பெனும் பிடியுள் என்ற பாடலை பற்றி சிந்திப்போம். பரம்பொருளாகிய சிவமானது மலை போன்று பெரிதாக இருப்பினும் அன்பு என்ற பிடிக்கு அகப்பட்டு விடுகிறது. பரம்பொருளாகிய சிவமானது பேரரசாக இருப்பினும் அன்பு என்ற குடிசையில் குடிகொண்டு விடுகிறது. அண்ட சராசரமெல்லாம் நிறைந்து உள்ள பரம்பொருளாக இருப்பினும் அன்பு என்ற வலைக்கு உட்பட்டு விடுகிறது. பரசிவமானது உயிர் காக்கும் அமுதமாக இருப்பினும் அன்பு என்ற திருக்கரத்தில் வந்து அமர்ந்து விடுகிறது. பரசிவமானது கடல் போன்று பெரிதாக இருப்பினும் அன்பு என்ற சிறு குடத்தினுள் அடங்கி விடுகிறது. பரசிவமானது ஒவ்வொரு உயிரினுள்ளும் அறிவாக ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அன்பாக விளங்குகிறது. அந்த அன்பானது அணுவாக சிறிதாக இருப்பினும் அதனுள் அமைந்துள்ள பேர் ஒளியாகவும் அது விளங்குகிறது. அத்தகைய பரம்பொருள் அன்பே உருவானதாக உள்ளது. இக்கருத்துக்களை கூறும் பரசிவ வணக்க பாடலை பார்ப்போம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.